போறேன்டா. ஹைதராபாத் ஃபிளைட்ல போறேன்டா, ரொம்ப பிஸி. சொல்லு ராஜேஷ். முத்தெல்லாம் தர முடியாது ராஜேஷ். முத்தம் வேறையா? மாமாப்பல மாமா எப்படி பாக்குறீங்க? ஒரு போன் பேசினே இருக்கிறாடா. ஏமா மாப்பிள சொல்றது கேட்க வேண்டியதானமா? ஏமா இப்படி எல்லாம் பண்ற? ராஜேஷ் கிட்ட தான் பேசுங்கிறேன். ராஜேஷா இவன் நல்ல பையனாச்சே. பீச்சுக்கு சினிமாக்கெல்லாம் கூட்டு போனானே அவன் தானே? அவன் தான்ப்பா பேசுறேன், அவன்கிட்ட 2 வார்த்தை. அவன் கூட போனேன், பேசி ரொம்ப நாள் ஆகுதுல்ல. தம்பி ராஜேஷா எப்படி பாக்குற? நல்லா இருக்கிறியா? நாடி குடும்பத்தா ராஜேஷ் எப்படி உங்க அப்பனுக்கு தெரியும்? அப்பப்போ வீட்டுக்கு வருவான். மாப்பிள கோச்சுக்காத, அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு. அப்பப்போ வருவாங்க. எனக்கு கூட கட்டிங் துட்டு கொடுப்பாரு. கட்டிங்க்கு துட்டு குத்துட்டு என்ன பண்ணுவான்? ராஜேஷ் நான் அப்புறமா பேசுறேன், அது எனக்கு தெரியாதுப்பா. நான் கட்டிங் வாங்க போயிடுவேன்பா. நல்ல குடும்பம்டா. எப்பா இங்க பாரு, உன் பொண்ணு எனக்கு வேலைக்கு ஆகுது, உன் வீட்டுல வச்சுக்கோ. என்ன மாப்பிள இப்படி சொல்ற? என் பொண்ணை பெத்து வளர்த்து இதுவரை தந்து விடுறதுக்கா? டேய் எவன் கிட்ட பேசுறாடா நைட்டு 12 மணி வரைக்கும்? யாரு கிட்டமா பேசியிருந்தா? கேஸ் போடுறாருல அவரு, அது கரண்ட் பில் எழுதுறாருல அவரு. கேளு, இவங்க நம்பர்ல நேத்து வாங்கி வச்சுக்கிறானே. ஏமா கேஸ் கார நம்பர் கரண்ட் கார நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிறா? எல்லாமே சந்தேகமா பார்த்தா எப்படி? எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு. சரியா போனாலும் என்கிட்ட வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனியா? எங்க போயிட்டு வந்தா? வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையா? பாத்தியா தினமும் போறா போலீங்க. சரிம்மா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை யாரு கூடமா போனா? தண்ணி கேன் போறாருல அவர், பீச்சுக்கு கூப்பிட்டாரு, அதனால நான் போனேன். மத்தவங்க எல்லாரும் கூப்பிட்டா மட்டும் போவல? சின்ன வயசுல இருந்தே கள்ளக்கவுடலாது வந்த பொண்ணுப்பா, தப்பா பேசாதுப்பா. ஏண்டா கள்ளக்கவுடு இல்லாத வழக்கல்றா, கள்ளக்காதல் பண்ணி திஞ்சுக்குதுடா. இங்க பாருங்க, தப்பா பேசாதீங்க. எப்பதான் தானே வெளியே போறேன் நானு. மாப்பிள இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க, அடுத்த வாட்டி உங்களையும் கூட கூட்டமா சொல்றேன். நீ எல்லாம் அப்பதான் இல்ல அழகு பையனா தெரியலடா, ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா. என்ன இது நம்ம ஃபிகர் மாதிரி இருக்குதா? கோகிலா ஹாய் ரகு, இங்க என்ன பண்ற? ஏய் இங்க வா, நீங்க இருப்புன்னு எதிர்பார்க்கவே வா. நாடா போன வரணும் வெளியே போனோம். ஏய் அது விடுயா. பாத்தியா உன் பொண்ணுக்காரி பண்றத ஒரு வீட்டுக்காரருக்குன்னா இப்படி பண்ணி போய்கிட்டா. கோகிலா எங்க உங்க வீட்டுக்காரன்? இங்க இருந்தா. ப்ரோ நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? தங்கச்சி நல்லா பாத்துங்க. பாத்தியா தங்கச்சின்னு சொல்லிட்டு சோல்ஜர் மேல கைய போடுறான். டேய் நான் தானே உங்களுக்கு மச்சாச்சே இல்லடா உங்களுக்கு. ப்ரோ நாங்க ஃப்ரெண்ட் ப்ரோ, அப்பப்ப எங்கனா வெளிய போவோம், வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க உரைக்கிற மாதிரி. யாரு கூட பேசினாலும் தப்பா தான் நினைக்கிறாரு. தம்பியா ஜெயராஜ் நீ தான் தண்ணி கான போறியா? சொல்லுங்க அங்கிள். ஏய் இது உங்கடா? எங்க அப்பா தான் அது. அவங்க அப்பா தான் நானே. நம்ம வீட்டுக்கு தண்ணி கான தான் போடுறியா? கோகிலோட அப்பா உங்களுக்கு பண்ண மாட்டனா? தினமும் 2 கேன் ஃப்ரீயா போடுறாங்க அங்கிள். பாத்தியா பிரியா 2 கேனா என் பொண்ணால. இது மாதிரி பிரியா கிடைக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாய்க்க மாத்திக்கணும். அட மானம் கட்டுவனே, 2 தண்ணி கேனு காடா உன் பொண்ணை விட்டு குத்துருவா. ஒரு நாளைக்கு 2, மாசத்துக்கு 60, வருஷத்துக்கு 732. சில் பண்ணுங்க ப்ரோ. என்ன கோகிலா சொல்றது? ஃபர்ஸ்ட் மேல பேசவே மாட்டறியா? அடுத்த வாரம் பேசலாம். சரியா உங்க வீட்டுக்காரன் சைடு திரும்பி எனக்கு ஒரு முத்தா கூட. பாரு என் முன்னாடி முத்தம் கொடுக்குறா. அவங்க ஃப்ரெண்டு இதெல்லாம் பெரிய விஷயமா உடுப்பா. டேய் அப்ப வேற எதுனா பெரிய விஷயம்? நான் தான்டா நடிக்கிறீங்க. ப்ரோ ஏதோ தப்பா நினைச்சீங்க, ஜாலியா சில் பண்ணுங்க. கோகிலா பாய். யோ உன் பொண்ணு எனக்கு வேணாம். மாப்பிள என்ன மாப்பிள சொல்ற நீ? மாப்பிள்ளைன்னே சொல்லாதே நீ. ஐ தங்கச்சி வந்துதே, மச்சான் வந்துக்கிறாரா? மாப்பிள கெஞ்சி கேக்குற மாப்பிள. வேணாண்டா. மச்சான் மச்சான் என்ன மச்சான்? டேய் தங்கச்சி வானன்றாரா மாப்பிள. என்ன மச்சான் இப்படி சொல்றா? டேய் உன் தங்கச்சி பண்ற அக்க போறதுதே, போற வரவங்க முத்தம் கொடுக்குறாடா. கல்யாணம் தான் ஆயிடுச்சே, உன்ன அந்த பழக்கத்தை உள்ளியா நீ? அது முத்து கொடுத்தா தான் பிரியா நம்ம வீட்டுக்கு பசங்களுக்கு தண்ணி வர போகுது. நான் நினைச்சுக்கிறேன் நீ. என்னப்பா சொல்றா? அந்த தண்ணி கடைக்காரன் முத்து குடிச்சிரா, அவன் தான் ஓசியில தண்ணி போறேன்டா. ஐயோ சூப்பர் அச்சா. எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. மாப்பிள அதை புரிஞ்சுக்க மாட்டாரு. மாப்ள ஒரு முத்தாக்கே தண்ணி கேன் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா நகை கடையில போய் நகை கடைக்காரங்க முத்த குத்தா ஃப்ரீயா தருவாங்களா? அட 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 என் புள்ளிக்கு இவ்வளவு அறிவா? எப்படி இவ்வளவு செய்து மூளை? சொல்லுப்பா நானே, எனக்கு இருக்காதா? ஆக மொத்தத்துல நான் உங்க குடும்பத்துல பொண்ணு கட்டுறதுக்கு பெரிய பள்ளம் பார்த்து செத்துனோம். அதானே உங்க என்ன? ஏன் மாப்பிள சாவணும்? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது பாட்டுக்கு எடுக்கும் போது நீ பாட்டு ஜம்முன்னு இருக்கலாம்ல. எதோட அட்ஜஸ்ட் பண்ணி சொல்ற? வரங்க போறவங்க வீட்டுல முத்தம் கொடுது, அது அட்ஜஸ்ட் பண்ணி சொல்ற? மச்சான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வாழலாம் மச்சான். அம்மா போன் வருதுமா, எதை நகை கடைக்காரன் பாரு. அத்தி கடைக்காரப்பா. பேசு பேசு. சொல்லு அரிசி கடைக்கார, அடுத்த வாரம் வரேன். என்ன அடுத்த வாரம் வரேன்? ஒரு 10 மூட்டை அரிசி வரல, நீ வரேன்னு சொல்லு. டேய் என்ன தாண்டா பண்றீங்க? சாமா நோய் 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 நீங்கிறான். பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி எத்தனை வாட்டி சொல்லுங்க? அரிசி வருது, தண்ணி கேன் வருது, நகைலாம் வருது. ஆமா மச்சான் நீ அட்ஜஸ்ட் பண்ணினா ஜம்முன்னு இருக்கலாம் நம்ம. இன்னைக்கு வர சொல்றாரு, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் கேட்காத. ஒரு முத்தத்துக்கு ஒரு மூட்டை அரிசி தர கேளு. அரிசி கடைக்கார என் அப்பா சொன்னது கேட்டுதான். சரி. என்னம்மா ஓகே சொல்லிட்டேனா? ஓகே சொல்லிட்டாருப்பா. பாத்தியா 1500 ரூபாய் ஒரு மூட்டை அரிசி ஒரு முத்தத்துக்கு தராங்க. இதோட என்ன யானியா? ஐயோ குழப்பமா இருக்குது. இவனுக்கு நல்லவங்களா கெட்டவங்களானே தெரியலையே. யோ உன் பொண்ணு எனக்கு வேணாம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் சத்குமீத